நம்ம பதில் சொல்கிற விதத்தை வச்சு தான் வேலை அங்கே தரப்போகிறாங்க. அதையும் நம்ம சொல்லி தர்றது தான் இந்த வகுப்போட நோக்கம். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்காக தொடர்ந்து நாம் ப்ராக்டிக்கல் அப்புறம் இன்டர்வியூக்கான கிளாஸஸும் அப்புறம் இதே மாதிரி ஒரு சமயோஜித கேள்விகளுக்கான வகுப்புகளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளோட ஆன்லைன் வகுப்பு மற்றும் இந்த செய்முறை தேர்வுகளில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இப்போ கோர்ட்டில் நடக்க போகிற இன்டர்வியூ செஷனுக்கு கலந்துக்க போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சமயோஜித கேள்வி இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறோம், சமயோஜித கேள்விகள் உருவாக்கி கொடுக்கறது அல்லது இதுக்கு முன்பு நடந்த கேள்விகளை வச்சு நம்ம அதிலிருந்து அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறது. அப்புறம் ஒருத்தர் பதில் சொல்கிற விதம், அதாவது இந்த சமயோஜித கேள்விகளுக்கெல்லாம் சரியான ஒரு பதில் இதுதான் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம பதில் சொல்கிற விதத்தை வச்சு தான் வேலை அங்கே தரப்போகிறாங்க. அதையும் நம்ம சொல்லி தர்றது தான் இந்த வகுப்போட நோக்கம். பல பேர் இது இப்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, இந்த கேள்விக்கு தான் எங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் நாம் அடிக்கடி சொல்கிறது அதுதான். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் சமயோஜித கேள்விகள் எப்படியெல்லாம் இருக்கலாங்கிறதுக்கான ஒரு அணுகுமுறை தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வாங்க முதல்ல கேள்வியை பார்ப்போம். இப்போ கோர்ட்டில் வேலை செய்யும் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, கோர்ட்டில் உங்களுக்கு வேலை கொடுத்துட்டோம், உங்களுக்கு நீதிமன்ற ஆவணங்கள் வெளியில் ஜெராக்ஸ் மற்றும் டைப்பிங் அடிக்கடி வருவதை கவனிக்கிறீர்கள். ஓகேவா? இப்போ நம்ம நீதிமன்றத்தில் பணிபுரியும் பொழுது நீதிமன்றம் சார்ந்த பல ஆவணங்களை தனியார் அட்வொகேட், இந்த இடத்துல தனியார்னு சொல்லியிருக்கிறது தனியார் வழக்குரைஞர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் ஏதாவது டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் கொடுப்பாங்க, இல்லை டைப்பிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம்ல. அப்போது அந்த வெளியில் டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய, இப்போது ஜெராக்ஸுக்கு ஆர்டர் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் இங்கே வாலண்டரியாகவே ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்குது. அதை வச்சு ஒரு தொழில் நடத்துகிறார், கடை நடத்துகிறார். அதுதான் இங்கே கேள்வி. இப்போ அதை கவனிக்கும் நீங்கள் இரண்டாம் தர ஊதியத்திற்கு ஆசைப்பட்டு, ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட்டில் கோர்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இரண்டாம் தர ஊதியமாக உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்குன்ற ஒரு நினைப்பில் நீங்கள் கோர்ட்டு வளாகத்தின் வெளியில் உங்களை சார்ந்த ஒருவரின் பெயரில் கடை ஆரம்பிக்கும் ஒரு எண்ணம், அதாவது ஐடியா உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்குறாங்க. இதுக்கு எடுத்த உடனே இயல்பாக நீங்கள் பதில் சொல்லலாம், இல்லை சார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இரண்டாம் தர ஊதியத்துக்கு எதுவும் ஒரு ஆதாயம் தரும் வேலையை செய்யக்கூடாது சார், அதனால் நான் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் இயல்பாகவே ஒரு காரணத்தை சொல்லிடலாம். அந்த இயல்பான ஒரு பதிலுக்கு அவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஜட்ஜஸ் யாரை கேட்டாலும் இது இல்லை பண்ண மாட்டேன்னு தான் சொல்ல போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அது உங்கள் வாயிலேருந்து வருதாங்கிறது எதிர்பார்க்குறது இதோட நோக்கம் இல்லை. இதோட நோக்கம் என்னென்னா, இதை எப்படி அந்த நபர் அப்ரோச் பண்ணுறாரு, இந்த கேள்விக்கான பதிலை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு, அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு. அதனால் இதை பற்றி ஒரு செகண்ட் யோசிங்க. நாம் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத எங்களோட ஐடியாஸை நாங்கள் சொல்கிறோம். ஓகே, வச்சுருப்பீங்க. இப்போது இது மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, நமக்கு வேலை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்டர்வியூ பேனலில் இந்த கேள்வியை சந்திக்கிறோம். அப்போ என்ன நினைப்பில் அவங்க கேட்குறாங்கன்னா, இல்லை சார் ஆரம்பிக்கிற ஐடியா இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸு, அதனால் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற பதில் உங்கள்கிட்டருந்து வரும். அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பதில் ஒருத்தர் சொல்லிடுறாருன்னா சரி ஓகே நீங்கள் போங்க, அவங்களுக்கு மார்க் போட்டு நாங்கள் செலக்டட் ஆனீங்களா இல்லையான்னு சொல்லி அனுப்புறோன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் ஒரு நபர்கிட்ட எப்படிப்பட்ட பதில் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏன் இதை ஒருவர் செய்ய மாட்டீங்கிறது பொதுவான எல்லாரோட பதில். ஆனால் ஒருவர் ஏன் இதை செய்ய மாட்டீர்கள் அப்படிங்கிறதான் பதிலாக இருக்கணும். அதை எப்படி நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க? இப்போ என்ன சொல்லலாம், இல்லை சார் எனக்கு அரசு வேலை அப்படிங்கிறப்போ நான் மற்ற வேலைகளை கவனம் செலுத்தக்கூடாது. ஏன்னா நான் இப்போ இது மாதிரி ஒரு கடையை நான் நடத்தினாலோ அல்லது என்னுடைய சொந்தத்திலிருந்து ஒருவரை இந்த கடையினை உரிமையாளராக்கி அவர் மூலமாக நடத்த சொன்னாலோ, நான் இந்த வளாகத்துக்குள்ளே வேலை பார்க்கும் பொழுது என்னோடய மைண்டில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த தொழில் எப்படி போகுது, இது எப்படி போகுதுன்னு. அப்போ என்னுடைய ஒர்க்கு டைவர்ட் ஆகும். அதனால் இதை பண்ண மாட்டேன்னு இப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கேள்விக்கு வேறு வகையில் பதில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் வேறொரு நபர் இந்த தொழிலை ஆரம்பித்து அவருக்கு ஒரு ஊதியம் கிடைக்கிறத, எனக்கு ஏற்கனவே ஒரு ஊதியம் கிடைத்த தொழிலாக இருக்குது, அது ஊதியம் அரசு மூலமாக கிடைக்கிது, எனக்கு என்னுடைய இரண்டாம் தர ஊதியமாக நான் போய் இன்னொரு தொழிலையும் கை வச்சு அவங்களுடைய வேலை வாய்ப்பை, இது வேறு யார் வேணால் வச்சுக்கலாம், ஒரு வேலை கிடைக்காத நபர் அல்லது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் ஒரு நபர் வச்சு பிழைப்பார், அவருக்கான வாய்ப்பில் போய் நான் என்ன பண்ண மாட்டேன்னா அந்த வாய்ப்பை நான் பறிச்சிக்க மாட்டேன் சார், அதனால் அவருக்கான வாய்ப்பை அதை நான் பார்ப்பேன், இதை நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இந்த வித்தியாசமான கோணங்களில் அந்த பதிலை நீங்கள் கொடுக்கும் பொழுது தான்
ஓகே இந்த நபருக்கு அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு மாரலில் அவர் இருக்கிறாரு, அதனால் இதை அவர் பண்ண மாட்டாருன்னு ஒரு ஐடியா அவங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்தணும். அந்த தாட்டை தான் அவங்க வந்து இதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்களான்னு பார்ப்பாங்களே ஒழிய எல்லாரும் பொதுவாக பண்ண மாட்டோம் சார், ஏன்னா அது கவர்மெண்ட் ரூல்ஸ், இந்த விஷயத்த சொல்லுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கே ஜட்ஜஸ்க்கே இதெல்லாம் சாதாரண பதில் தான் தெரியும். அந்த பதில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்குற பதில் அவங்கள நீங்கள் மனப்பூர்வமாக சொல்கிறீங்கன்ற ஒரு வகையில் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பதில்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ சமயோஜித கேள்விகள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய பதில் சொல்லும் விதத்தை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறத வச்சு வேலை கொடுக்க போகிறாங்க. இது மாதிரி பல சூழ்நிலைகள் சார்ந்த கேள்விகளை அடிக்கடி கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ளே போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்விகள் அனுபவங்கள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து என்ன பண்ணுறோம், ஐடியா கொடுக்குறோம். இந்த மாதிரி ஐடியாக்களால் தான் உங்களுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 மார்க் இந்த மாதிரி கேள்விகளுக்கு மட்டும் வழங்கி, இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸில் பண்ணது, அதுக்கப்புறம் வேறு கேள்விகள் மூலமாக வந்த மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வேலை தரலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. இது மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினோட சந்திப்போம். நன்றி.